Evangelin. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சீக்ரெட் தமிழ் பியூட்டி டிப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னுடைய ஹார்ட்லி வெல்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க, என்னுடைய லிப்ஸ் வந்து கொஞ்சம் பிங்காக இருக்கணும், ரொம்ப டார்க்காக இருக்குது, பிக்மெண்டேஷன் ப்ராப்ளமாக இருக்குது. இவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஹனி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சுகர் எடுத்துக்கிறேன். இதை நம்ம நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய லிப்புக்கு நம்ம போட போகிற ஸ்க்ரப்பு, சரிங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து நான் லிப்ஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன். நம்ம லிப்ஸில் இருக்க டெட் செல்ஸ்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறதுனால இதை நான் வந்து நல்லா தொடச்சிட்றேன். நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிட்ட பின்பு நம்ம அதை வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுக்கும் போது நீங்கள் வந்து நல்லா அது காட்டன் கிளாத்தில் இல்லை ஒரு ஃபேஸ் டவலில் நீங்கள் துடைக்கும் போது உங்களுக்கு வந்து லிப்ஸில் வந்து பீல் ஆஃப் ஆன அந்த டெட் செல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். நல்லா சாஃப்ட் கொடுத்துடும். நம்மளோட லிப்ஸ் வந்து ரொம்ப நல்லா சாஃப்ட் இருக்கும். அதை நீங்கள் லிப் ஸ்க்ரப் பண்ணும்போது நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ ஃபீல் பண்ணேன். கொஞ்சமாக வந்து நான் டர்மரிக் எடுத்துக்கிறேன், மஞ்சள் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கர்ட். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை தான் நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம கர்டும் மஞ்சளும் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து லைட்டாக நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நம்ம ஃபேஸ்க்கு பேக் போடுற மாதிரி தான் லிப்ஸ்க்கும் அப்படி இருக்குது, அந்த ஃபீல் தான் இருக்குது. இது காயட்டும், ஒரு 2-3 மினிட்ஸில் இது காஞ்சிடும். நான் காஞ்சிட்ட பின்பு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிப்ஸில் போட்டு இந்த பேக் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ அதை நான் நல்லா தொடச்சி எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் பேக் போட்டு லிப்பெல்லாம் நீங்கள் டேக் கேர் பண்ணிட்ட பின்பு குவாலிட்டியே இல்லாத லிப் பாம், லிப்ஸ்டிக் இதெல்லாம் போடும்போது நீங்கள் என்ன தான் உங்கள் லிப்ஸை டேக் கேர் பண்ணாலும் அது வேர்ஸ்ட் தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற லிப் பாமோ லிப்ஸ்டிக்கோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கி. எவ்வளோ அதிகமான ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உண்மையாக அந்த ப்ரைஸ்க்கு வேர்த்தா, ரொம்ப குவாலிட்டி இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ வேணால் விலை கொடுத்து வாங்கலாம். குவாலிட்டி இல்லை அப்படின்னு இருக்கும்போது எவ்வளோ ப்ரைஸ் இருந்தாலும் நீங்கள் வாங்காதீங்க, கம்மியாக இருந்தாலும் வாங்காதீங்க. இப்போது நான் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே உங்கள் லிப்பை ட்ரையாக வச்சுக்காதீங்க. லிப் பாம் யூஸ் பண்ணாலே போதுங்க, உங்கள் லிப்ஸ் வந்து நீங்கள் ஆசைப்படுற மாதிரி நல்லா பிங்காக சூப்பராகிடும். நம்மளோட லிப்ஸ்க்கு வந்து இந்த லிப் கேர் இதெல்லாம் பண்ணால் போதும், என்னோடய லிப்ஸ் வந்து சூப்பர் பிங்காக ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, அதோட ஆன்சர் வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிற உங்கள் ஃபுட்டும் தான் இருக்குது. ப்ராப்பரான ஃபுட் நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னு இருக்கும் போது நிறைய தண்ணி குடிக்கணும், கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா லிப்பில் வந்து ரொம்ப கிராக் விழுந்துடும். நிறைய லிப்ஸ் வந்து ஒரு ஹெல்த்தியாகவே நமக்கு இருக்காது. ஏன்னா உங்களுடைய பாடி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியான வே எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டங்க்கும் நம்மளோட லிப்ஸும் தான். பாடியில் தண்ணி இல்லை, ப்ராப்பராக நீங்கள் வாட்டர் குடிக்கலன்னா லிப்ஸ் எல்லாம் காஞ்சிடும். அதுவே வந்து சூப்பராக நமக்கு சொல்லிவிடும் நீங்கள் சரியாக தண்ணி குடிக்கல. இப்போது நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிக்கும் லிப் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை மட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த டிப் வந்து வெறும் லிப் பிங்க் ஆகணும்னு மட்டும் கிடையாது, இது ஒரு பிக்மெண்டேஷனும் கூட. நான் வந்து எப்போவுமே ரெகுலராக வந்து இந்த பேக்கு இந்த ஸ்க்ரப்பெல்லாம் வந்து ஸ்க்ரப் நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணேன், வாரத்தில் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் எப்போல்லாம் ரொம்ப டெட் செல்ஸ் நம்மளுக்கு தெரியும்ல, இப்படி சொர வரும்போதெல்லாம் அப்போ நான் ஸ்க்ரப் பண்ணிட்டு வந்துடுவேன். மோஸ்ட்டு வந்து நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணது பட்டர் அதிகமாக நான் போட்டுகிட்டே இருப்பேன். அதனால் என்னோடய லோவர் லிப் வந்து பிங்காக வந்து மாறுச்சு. அப்பர் லிப் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. நான் என்னோடய லிப்ஸ்க்கு நான் பண்ணுறது இது தான். இதை நான் வேறு எதுவுமே புதுசாக நான் ட்ரை பண்ண. நிறைய பேர் வந்து பீட்ரூட் ஜூஸு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் எனக்கு அவ்வளோ டைம் எடுத்துல நான் இதை பண்ணவே மாட்டேன். எனக்கு இது ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் என்ன பண்ணுறதோ அதுதானே உங்களோட நான் ஷேர் பண்ண முடியும். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லிப்ஸும் நல்லா சூப்பர் பிங்காக மாறும்.
இவ்வளோ நேரம் எங்களோட வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இந்த ஹோம் ரெமெடியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்புக்கு வந்து நம்ம சுகரும் ஹனி யூஸ் பண்ணிக்கோம். ஹனி ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட லிப்ஸோட டார்க்னஸை சீக்கிரமாக எடுத்துரும். அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம லிப்ஸ் வந்து எந்த பாதிப்பு இல்லாமல், எந்த அலர்ஜிஸ் இல்லாமல், எப்படி தான் நம்மளுடைய வேர்ஸ்ட்டாக இருந்தாலும் அது சேஃபாக பார்த்துக்கும். அதுக்காக தான் நம்ம லிப்ஸில் இருக்க எல்லா டெட் செல்ஸும் அப்புறம் கிராக்காக இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த சுகர் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அதுக்காக தான் இன்றைக்கி நான் ஸ்க்ரப்புக்கு வந்து ஹனியும் சுகரை யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்குக்கு வந்து டர்மரிக்கும் கேர்டை போடலாம். உங்களுக்கு கேர்ட் போடுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். டர்மரிக்கு நம்மளுக்கு கசக்கும் அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நான் போடுற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஃபீலும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. சீக்கிரமாக காஞ்சிடும், அழகாக நம்ம வைப் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் எப்போல்லாம் ஃபேஸ் பேக் போடுறீங்களோ அப்போ கூட போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் உங்களோட லிப் மேலே ரொம்ப கேர் இருக்குது, ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதான் பிங்க் ஆகணும் உடனே இருந்துச்சுன்னா இதை வாரத்தில் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி போடுறது கூட நல்லது தான். டர்மரிக் வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுங்க, நம்ம சாப்பிட்ற டர்மரிக் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டர்மரிக் வந்து என்ன பண்ணும், எல்லாம் டார்க்கும் சீக்கிரமாக எடுத்துடும். உங்களோட லிப்போட டார்க்னஸை லைட்னிங் பண்ணிவிடும். ஒரே நைட்டில் எல்லாமே சேஞ்ச் ஆகுனா முடியவே முடியாது. நீங்கள் ரெகுலர் பண்ணிட்டு வரும்போது சூப்பர் சேஞ்ச் நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட லிப்ஸ் வந்து ஏன் டார்க்காக இருக்குது. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். நம்ம பிறக்கும் போது எல்லாருக்குமே லிப்ஸ் வந்து பிங்க்காகவே இருக்குதுல்ல, டிஃப்ரெண்ட் ஷேடில் தான் நம்மளோட லிப்ஸ் இருக்கும். ஆனால் வளர 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 அந்த கலர் மாறலாம், மாறாமல் போகலாம், அதை விட டார்க் ஆகலாம். ஆனால் இது மட்டுமே ரீசன் இல்லை நம்மளோட லிப்ஸ் வந்து டார்க் ஆகிறதுக்கு. சில ரீசன்லாம் இருக்குது, அது நம்மளால் மாற்ற முடியும். அதை நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண ரெமடியும் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது உங்கள் லிப்ஸ் சீக்கிரமாக பிங்காக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலும் ஹெல்த்தியான ஃபுட், நிறைய தண்ணி குடிக்கணும், கரெக்டான காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்ல ப்ராடக்டாக இருக்கணும். இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களோட லிப் கலர் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன். இந்த 2 ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம லிப்ஸ் வந்து நல்ல டார்க் ஆகும். எப்போல்லாம் நீங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் பேக் அப்ளை பண்ணுறீங்களோ அது கூட நீங்கள் லிப்ஸையும் நீங்கள் டேக் கேர் பண்ணும்போது சீக்கிரமாக அந்த கலரும் மாறிடும். தேர்ட் பார்த்தீங்கன்னா அலர்ஜி உங்களுக்கு இதில் இருந்தாலும் உங்கள் லிப்ஸ் வந்து டார்க்காக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட், லிப்ஸ்டிக், லிப் பாம், லிப் சம்மந்தப்பட்டது இது எதுனா உங்களுக்கு ஒத்துக்கல, அது உங்களுக்கு வேர்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாலும் உங்கள் லிப்ஸ் பயங்கரமாக பாதிக்கப்படும், அதுவே ரொம்ப டார்க்காக ஆகும். அதனால் நம்ம யூஸ் பண்ணுறதுல வந்து நல்ல குவாலிட்டியாக நல்ல பார்த்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த ரெமெடியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு பிங்க் லிப்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ரெகுலர் பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்குலாம் நான் ரிப்ளை பண்ண ரெடியாக இருக்கேன். இந்த மாதிரி நிறைய சீக்ரெட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு வேணும்ல, அப்போ உடனே நம்மளுடைய சேனல் சீக்ரெட் தமிழ் பியூட்டி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னே நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இன்னும் எங்களை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா எங்களை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இன்னும் சூப்பரான பியூட்டி சீக்ரெட்டில் அதுவும் நீங்கள் கேட்டதில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். Until bye from Jessie Evangelin. Bye bye.